ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்தம் என்கின்ற காரியத்தின் அடிப்படையிலே நம்முடைய தியானங்களின் எல்லைகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு யுத்தத்தை போல அல்ல. இதற்கு பெயர் ஜீவ மரண போராட்டம் என்கின்ற ஒரு பெயரினால் அழைக்கிறார்கள். ஜீவ மரண போராட்டம் என்று சொன்னால் ஒன்று வெற்றி பெற்றால் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், தோற்று போகிறது உண்டானால் மரண ஆக்கிரியின் ஊடாக கடந்து போகிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்ட நிலை என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. எத்தனை தூரம் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆயத்தத்திற்கு உட்பிரவேசிக்க பண்ணக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்கி சகல யுத்தத்தின் காரியங்களை சரிவர நீங்களும் நானும் நிறைவாக்கக்கூடிய அந்த காலங்களில் தான் பரிபூர்ணமான வெற்றியின் நிலைகளை எட்ட நம்மால் ஆகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய சில வாக்கியங்களை வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் இந்த காரியத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியாக்கப்பட்டான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட அவர் இருந்தார். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல 2 வகையிலே காணப்படக்கூடிய ஒன்று என்னை மட்டும் காப்பாற்றக்கூடிய யுத்தத்தினுடைய முறை, இன்னொன்று சத்துருனுடைய எல்லைகளை நாம் தரை மட்டும் தாழ்த்தி அவனுடைய தானியங்களை நம் வசமாக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த கடைசி கால யுத்தம் முதல் வகைப்பட்டது அல்ல. 2வது வகையிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் படியே நம்முடைய எல்லைகளை மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுக்குள் விரிவாக்கக்கூடிய அளவிற்கு சத்துருவின் தானியங்களை முறிவடைய பண்ணக்கூடிய நிலைகளோடு கூட காணப்படக்கூடிய யுத்தம் தான் இந்த கடைசி கால யுத்தம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. தாவீதை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே ஆசீர்வதித்தார். தாவீது ஆண்டவராகிய தேவனை தன்னோடு கூட வைத்துக்கொள்ள பிரயாசப்பட ஆரம்பித்தான். ஆகவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல அவனுடைய எல்லைகள் வர வர விருத்தி அடைகிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு கண்கூடான முறைகளிலே எழுதி கொடுக்க துவங்க ஆரம்பித்திருக்கிறது. ஆண்டவராகிய தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய எல்லைகளையும் இந்த கடைசி காலங்களிலே விருத்தி அடைய பண்ண நம்மால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தேவனை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? பல திறப்பட்ட முறைகளை நம்முடைய தியானத்தில் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு குறிப்பாக ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு முறையை பாருங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 யோவான் 1:7 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அவர் ஒளியிலே இருக்கிறதை போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? தேவனோடு கூட ஐக்கியப்படக்கூடிய ஒரு நிலை, தேவனோடு கூட நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலை, தேவனை நான் என் வசமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலைக்கு என்ன காரியங்களை நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டும்? வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல அவர் ஒளியிலே நடக்கிறதை போல, அவர் ஒளியிலே இருக்கிறதை போல நீங்களும் நானும் ஒளியிலே நடந்தால் அவரோடு கூட ஐக்கியம் நிறைந்த ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும். கர்த்தராகிய தேவனை நான் என்னுடைய வசமாய் வைத்துக் கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது உண்டானால் என் எல்லைகள் விரிவாக்கப்படுகிறதை கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமான விதத்தில் என்னோடு கூட பேச துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒளியிலே நடக்கக்கூடிய தன்மை என்றால் என்ன? ஒளியிலே நடக்கக்கூடிய பல நிலைகளை நாம் பார்த்தாலும் குறிப்பாக வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு நிலையை பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. தானியேல் 12:3 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், ஆகாய மண்டலத்திலே உள்ள ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடியவர்கள், நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே காணப்படக்கூடிய ஒளியைப் போல,
ஒளியிலே நடக்கக்கூடிய தன்மை என்றால் எதை ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது? ஞானமான வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒளியின் பிள்ளைகளாக, ஒளியில் நடக்கக்கூடியவர்களாக, ஒளியிலே நடக்கிறதுனால் தேவனுடைய ஐக்கியத்தை நம் வசமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பல தரப்பட்ட ஞானமான வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் நம்முடைய தியானத்தை பார்க்க துவங்க ஆரம்பித்தாலும் இன்றைக்கு குறிப்பாக முக்கியமான இந்த கடைசி காலங்களுக்கு தேவையான நல்ல ஞானேந்திரியம் உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் தேவை. இது என்ன ஞானம் என்கிறதை பற்றி வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை சற்று ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது, தன்னுடைய வழிகளை சிந்தித்துக் கொள்ளுகிறது விவேகியின் ஞானம். விவேகியினுடைய ஞானம். மூடர்களுடைய வஞ்சனையோ, மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடத்தனம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, ஒரு விவேகமாய் நடக்கக்கூடிய மனிதனுடைய ஞானம் தன்னுடைய வழியை சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலைகளிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க. நம்முடைய வழிகள் யாவற்றையும் நீங்களும் நானும் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கிறதான் ஞானம். நான் சரியான வழியில் நடக்கிறேனா? என்னுடைய நடைகள் இங்கும் அங்கும் பிசக ஆரம்பிக்கிறதா? என்னுடைய வழிகள் எதை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறது? நான் துவங்கின துவக்கத்திலே நின்றிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை இப்பொழுது எதை நோக்கி நான் என்னுடைய அடிச்சுவடுகளை வைக்க ஆரம்பிக்கிறேன்? இப்படி தன்னுடைய வழிகளை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே சிந்தித்து ஆழமாய் பார்க்க துவங்குகிறானோ அவனை ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது ஞானம் நிறைந்தவன். தன்னுடைய வழிகளிலே அவனுடைய கால்கள் ஒரு நாளும் இடறி போகிறது இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு அடிச்சுவடுகளை எடுத்து வைக்கிறதற்கு முன்பதாக தன்னுடைய வழிகளை ஆழமாய் ஆலோசனை பண்ணி பார்க்க ஆரம்பிக்கின்றான். இந்த மார்க்கம் சரியான மார்க்கமா? இந்த காரியங்கள் சரியான ஒரு வழிதானா? இது ஆண்டவராக தேவனுக்கு உகந்த வழியா? இப்படி ஒவ்வொரு நடைகளையும் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் சிந்தித்து எடுத்து வைக்கிறானோ அவனுடைய நடைகள் ஒன்றும் தப்பி போகிறதே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலும் கூட இந்த கடைசி காலத்தில் எந்தெந்த காரியங்களை நோக்கி நம்முடைய காலடிகள் வைக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு பெரிய ஒரு இராணுவ படை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இராணுவ படையில் அவர்கள் எதிரியினுடைய படைகளை நோக்கி, எதிரியினுடைய தானியங்களை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நாட்டு இராணுவ வீரர்களும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் ஒருவேளை வழியிலே அவர்கள் கண்ணி வடிய வச்சிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் ஆங்காங்கே அநேகம் பதுங்கு குழிகளை அமைத்து வைத்துக் கொண்டு இந்த எதிரிகள் மெய்யாகவே நம்மை தாக்கும்படி வரட்டும், நம்முடைய குழிகளை விட்டு எழும்பி அவர்களை நாம் அதம் பண்ணி விடலாம் என்று சொல்லி அவர்கள் ஆழமாய் குழி தோண்டி உள்ளே அமர்ந்திருக்கலாம். இந்த மாதிரியான காரியங்கள் வைக்கப்படக்கூடிய அந்த நிலைகளின் நிமித்தமாக எதிரி படைகளை அழிக்கும்படி முன்னேறக்கூடிய இராணுவ படைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் ஆராய்ந்து பார்த்து, இதிலே இந்த பக்கம் பார்த்து, அந்த பக்கம் பார்த்து, முன்னால பார்த்து, பின்னால பார்த்து, எங்காகிலும் எதிரினுடைய அந்த தானியங்கள், ஆயுதங்கள் நம்மை நோக்கி குறிவைக்கப்பட்டிருக்கிறதா ஆழமாய் சிந்தித்து தன்னுடைய கால்களை எடுத்து வைக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறார். அதுதான் இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தன்னுடைய வழிகளை எவன் ஒருவன் சிந்தித்து பார்க்கிறானோ அவன் ஞானம் உள்ளவன், அவன் தன்னுடைய ஜீவனை தற்காத்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். நம்முடைய வழிகளை ஏன் சிந்திக்க வேண்டும்? நமக்கு தான் தெரியும், ஆண்டவராக தேவனால் நடத்தப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சரியான ஒரு வாழ்க்கையாகத்தானே காணப்பட முடியும். எப்படி நம்முடைய வழிகளை நான் என்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க முடியும்? அதற்கு என்ன காரணம், என்ன முகாந்திரத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நான் என்னுடைய வழிகளிலே சற்று தப்பி காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எதிரியினுடைய தானியங்களை அழித்து ஒழிக்க என்னால் ஆகிறது இல்லை. இதற்கு நல்ல ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு செய்தி ஊடாக உங்களை நான் அழைத்துக் கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். மோசே என்கின்ற மனிதனை பார்த்து கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெடுத்துக்கொள்ள துவங்க ஆரம்பித்ததினாலே நான் இனி அவர்களோடு கூட வரமாட்டேன், அவர்கள் மெய்யாகவே எனக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்ததினாலே நான் இனி அவர்களை நடத்தும்படி வரமாட்டேன். மோசே என்கின்ற மனிதன் இஸ்ரவேல் மக்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசின மாத்திரத்திலே அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தோம், இதோ மலை நாட்டார்களை நாங்கள் அழிக்கும்படிக்காக மலையின் மேல் நாங்கள் ஏறி அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் கடந்து போகின்றோம். மோசே என்கின்ற மனிதன் சொன்னான், போயிடாதீங்க, நீங்கள் போகிறது உண்டானால் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட வராதிருக்கிறது உண்டானால் எதிரிகளினால் நீங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு போயிடுவீங்க.
அவர்கள் தங்களுடைய அந்த மோசேயினுடைய வார்த்தைகளுக்கு மீறி அந்த மலையின் மேல் அவர்கள் ஏற துணிந்த பொழுது அநேகம் தன்னுடைய சொந்த காலாட்படைகளை அந்த ஜனங்கள் இழந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய வழிகள் ஒருவேளை கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமான வழிகளாய் இருக்கிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தரால் துவங்கப்பட்ட வழிதான், இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் தான் நடத்தி கொண்டு வந்தார் என்றாலும் கூட வழிகளை அவர்கள் எளிதாக மறந்து போனதைப் போல நாமும் கூட அநேகமான நேரங்களில் நம்முடைய வழி முறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து போக ஆரம்பிச்சிடும். ஆண்டவராக தேவன் காண்பித்த வழிகளை விட்டு பக்க வழியாய் கடந்து போகக்கூடிய நிலைகளை என்னை அறியாமல் நான் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி பக்க வழியின் ஊடாக கடந்து போகக்கூடிய நான் யுத்தத்திற்கு லாயக்கற்றவன் ஆகாதவனாய் ஆண்டவராக தேவனால் நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். சாத்தானும் என்னை எளிதாக மேற்கொள்ள துவங்க ஆரம்பிச்சிடான். அப்ப என்னுடைய வழிகளை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். எந்த வழியிலே நான் நடக்கிறேன், என்னுடைய வழிகள் தாறுமாறாக்கப்படக்கூடிய வழி முறைகள் என்றால் என்ன, சில வழிமுறைகளை நாம் நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக எண்ணாகம புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எண்ணாகமம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் தன்னுடைய கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர்கள் 2 பேரும் அவனோடே இருந்தார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இந்த மனிதனாக காணப்படக்கூடிய பிலேயாம், இவனுக்கு பேரை என்ன போட்டுக்கு பாருங்க, பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை விட்டு விலக முடியுமா? ஆண்டவராகிய தேவனுடைய பாதைகளை விட்டு அங்கும் இங்கும் கடந்து போக முடியுமா? ஆனால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் அவன் போகிறதுனால் கோபம் மூல துவங்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தராகிய தேவனை பார்த்து அந்த மனிதன் பேசுகிறான், ஆண்டவரே, என்னை அழைப்பிக்கும்படிக்காக பாலாக் ராஜா அநேகம் வெகுமானங்களை தருகிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் என்னோடு கூட பேச ஆரம்பிக்கின்றான். ஆகவே நான் அவரோடு கூட போகலாமா என்கிற ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்து சொல்லுகின்றான், நீ போ, என்றாலும் கூட நான் சொல்லக்கூடிய வார்த்தையின்படிதான் நீ சொல்ல வேண்டும். அவன் போகக்கூடிய காரியத்திற்காக கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி போகக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் கோபம் மூண்டவராகி அவனுக்கு எதிராளியாக ஒரு தூதனை அனுப்புகின்றார். இங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். என்ன ஒரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் தான் சொல்றாரு, போன்னு சொல்றாரு. என்றாலும் கர்த்தர் ஏன் எதிராளியாக நிற்க ஆரம்பிக்கின்றார்? சில நேரங்களில் ஆண்டவராகிய தேவன் மனமுவந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை உண்டு. சில நேரங்களில் வெறுப்பாக போ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை உண்டு. தீர்க்கதரிசியாய் காணப்படக்கூடியவனுக்கு கர்த்தர் எதை மையப்படுத்தி பேசுகிறார் என்பதை நிதானித்து பார்க்கக்கூடிய தன்மை உடையவனாய் காணப்படுகின்றார். இந்த தீர்க்கதரிசியாக பிலேயாமுக்கு கர்த்தர் என்ன காரியத்தை மையப்படுத்தி பேசுகின்றார்? முதல்ல ஆண்டவராகிய தேவன் நீ போகக்கூடாதுன்னு சொல்றாரு. அவன் திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாலே, என்றாலும் நீ போ, ஆனாலும் கூட என்னுடைய வார்த்தைகளை தவிர வேறு ஒன்றையும் பேசக்கூடாது என்று சொல்லி கோபமாய் கர்த்தர் பேசுகிறதை கூட உணர முடியாமல் பொருளாசையின் மேலே சாய்ந்தவனாய் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் கடந்து போக ஆரம்பிக்கின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் அருவருக்கக்கூடிய வழிகளை உங்களாலும் என்னாலும் தேர்வு செய்ய ஆரம்பிக்க முடியும். எப்ப இந்த மாதிரியான காரியங்கள் வர ஆரம்பிக்கும்? வேதம் சொல்கிறதை போல பொருள் ஆசையின் மேல் உங்களுடைய மனம் உங்களை அறியாமல் சாய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அதற்காகத்தான் நம்மோடு கூட பேசுகின்றார். உங்கள் கண்களும் என் கண்களும் இங்கும் அங்கும் நோக்காதிருக்கட்டும். இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விதமான ஈர்க்கக்கூடிய தன்மைகளின் மேல் உங்களுடைய மனம் பறக்கடிக்கப்படாதிருக்கட்டும். அவைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வழிகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிச்சிடும். அநேகம் விதமான இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய ஏராளமான ஊழியக்காரர்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச முடியும். அவர்கள் எல்லாம் வழி விலகி போனதற்கு காரணம் என்ன? நல்ல துவக்கத்தை தான் துவங்கினாங்க. வழியிலே வந்த பணம், வழியிலே வந்த பொருள், வழியிலே வந்த ஆஸ்தி, வழியிலே வந்த அந்தஸ்து, வழியிலே வந்த மோகங்கள், வழியிலே வந்த அநேக விதமான காரியங்களின் நிமித்தம் ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளை விட்டு அவர்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனத்துல என்ன ஒரு காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் பார்க்க முடியும். கர்த்தரை விட்டு இந்த உலகத்தின் மேலும் பொருளின் மேலும் உங்கள் கண்களை திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால், பொருள் ஆசையின் மேலே உங்களை அறியாத வாஞ்சியும் பற்றுதலும் வர ஆரம்பிக்கிறது உண்டானால், இயேசுனுடைய வாழ்க்கையின் நிலைகளை பாருங்கள். என்றைக்காவது
எதையாகிலும் பொருள் ஆசையின் மேலே இயேசு தன்னுடைய மனதை பதித்தாரா என்று பாருங்கள். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் துவங்கி கடைசி வரைக்கும் தன்னுடைய கைகளிலே எந்த விதமான காசும் இல்லாதவரை போல தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டே போகிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் சொல்ல ஆரம்பிக்கிறது. பொருளாசையிலே பழகின மனதை உடைய எல்லா விதமான மக்களுடைய வழிகளும் தாறுமாறாக்கப்பட்டு போய்விடும். ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல அவர்கள் யாவரும் மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்களைப் போலவே அவர்கள் மெய்யாகவே கடந்து போவாங்க. அவர்களுக்கு என்றென்றைக்கும் உள்ள காரினுள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் அவர்களை பற்றி அப்படித்தான் சொல்ல ஆரம்பிக்கிறது. பொருளின் மேல் உன்னுடைய கண்களையும் என்னுடைய கண்களையும் திருப்ப ஆரம்பிக்கிறது. உண்டானால் எந்த விஷயத்திலும் இந்த பொருள் நம்முடைய வாழ்க்கையிலே மன ரம்யமான காரியங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வாய்ந்தது அல்ல. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், இவைகளை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள ஆரம்பிக்கிறானோ தன் வழியை சிந்திக்க ஆரம்பிச்சிடும். இந்த பொருள்தான் ஆண்டவராக தேவனை நம்மை அறியாமல் மெய்யாகவே நம்மை விட்டு பிரிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நிறைய பேர் பொருளாகிய இந்த உலகத்தின் காரியங்களை கண்டுகொண்டவர்கள் கர்த்தராக தேவனை என்றைக்கோ வழியிலே தொலைச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்கோ கர்த்தராக தேவனை இழந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பொருள் என்கின்ற இந்த காரியத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வல்லமையை இழந்து கண் சொருகி போன ஊழியர்கள் எத்தனை பேர் உண்டு. வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல இந்த வழிகளை மாற பண்ணக்கூடிய நிலைகள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்றால் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல பொருள் ஆசை என்கின்ற தன்மையின் மேல் உங்கள் கண்களும் என் கண்களும் பதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. உண்டானால் வழி தப்பி நாம் கடந்து போக ஆரம்பித்து விடுகின்றோம். நல்ல வழியில தான் நம்ம போக ஆரம்பிக்கிறோம் என்றாலும் வழி தப்பக்கூடிய மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நிலை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆண்டவராக தேவனுடைய முகத்தை காண வேண்டிய நீங்களும் நானும் பொருளின் மேல் உங்களுடைய கண்கள் திசை திருப்ப ஆரம்பிக்கிறது. உண்டானால் கர்த்தருடைய மகிமையான வழிகளை இழந்து போக ஆரம்பிக்கிறோம். வேதம் சொல்லுகிறதை போல என் வழியை நான் சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தரை காட்டிலும் எதை நான் அதிகமாக நேசிக்கிறேன்? இந்த உலகத்தையா, உலகத்திலே காணப்படும் பொருளையா, உலகத்திலே காணப்படும் ஆஸ்தியையா, உலகத்திலே காணப்படும் அந்தஸ்தையா, உலகத்திலே காணப்படக்கூடிய படிப்பையா, எதை நான் கர்த்தராக தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன்? இந்த சிந்திக்கக்கூடிய நிலை என் வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் தான் என் வழியை நான் ஆண்டவராக தேவனுக்குள் சீரான வழியாய் மாற பண்ண முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு வழியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த வழிகளையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது வார்த்தையை பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 16:25 இந்த வார்த்தையை சொல்கிறது. சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, செம்மையாய் தோன்றக்கூடிய வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். கர்த்தருடைய வேதம் இரண்டாவது ஒரு வழியை பற்றி நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. நம்முடைய மனதிற்கு செம்மையாய் தோன்றக்கூடிய வழி. சில நேரங்களில் நான் செய்யக்கூடிய இந்த காரியம் நல்லா தான் இருக்கும், நல்ல ஒரு காரியம்தான். இந்த மாதிரி நான் ஊழியத்தினுடைய தன்மைகளை நான் மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறது. உண்டானால் என்னுடைய இலக்கை நான் என்னுடைய வாழ்க்கையிலே எட்ட ஆரம்பித்து விடுவேன். எல்லா விதமான மகிமைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற துவங்க ஆரம்பித்து விடுவேன். மேன்மையான அந்தஸ்துகளின் ஊடாக கடந்து போய்விடுவேன். ஊழியத்தினுடைய கட்டுமானத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க என்னால் முடியும். நல்ல வழிதான். ஆனாலும் கூட அதனுடைய முடிவு மரண வழி என்று கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது. என் இஷ்டத்தின்படி ஓட என் எஜமானாகிய தேவன் என்னை அழைக்கவில்லை. முதல் காரியம் நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பினார். ஆவியினுடைய வல்லமைகளை கர்த்தராகிய தேவன் என் மேல் ஊற்றி நீ உன்னுடைய இஷ்டத்தின்படியே ஓடு என்கின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லல. இதுதான் ஆவிக்குரிய வழி, இதுதான் சட்டத்திட்டம். இந்த மார்க்கத்தின் ஊடாக நீ போக வேண்டும், இந்த மாதிரி ஊழியத்தின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும். ஒவ்வொரு வழியையும் கர்த்தராகிய தேவனே நமக்கு வடிவமைத்து தர துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். இதை தாண்டி நீங்கள் கடந்து போய் உங்கள் இஷ்டமான வழிகளை தேர்வு செய்ய ஆரம்பிக்கிறது. உண்டானால் ஒருவேளை ஜனங்களுக்கு முன்பதாக எல்லாராலும் புகழப்படக்கூடிய ஒரு நிலையின் ஊடாக நீங்கள் கடந்து போகலாம். ஏராளமான பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக நீங்கள் மாற்றப்பட ஆரம்பிக்கலாம். இங்கு கை நீட்டினா மக்கள் விழுவாங்க, இங்க கை நீட்டினா மக்கள் விழுவாங்க. அநேக விதமான எழுப்புதலுக்கு காரணங்களைப் போல உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் உங்கள் வழியிலே ஒரு நாளும் நிற்கிறதே இல்லை என்கிறதை நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
வேதம் சொல்கிறதை போல என் இஷ்டமான வழியினுடைய முடிவு மரண வழி என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. நான் என்னுடைய இஷ்டத்தின்படி ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால், நான் என்னுடைய இஷ்டத்தின்படி உழைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நான் என்னுடைய இஷ்டத்தின்படி கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எந்த காரியத்தின் அடிப்படையாக காணப்பட ஆரம்பித்தாலும், என் மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய நிலைகளின் ஊடாக நான் கடந்து போக துவங்க ஆரம்பித்தாலும், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த வழிகளுடைய இறுதி மரண பரியந்தமாக காணப்படக்கூடிய வழி என்கிறதை கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த வழியைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் சிந்திக்க வேண்டியது அவசியம். இந்த காரியங்களைத்தான் நான் என்னுடைய வழியிலே ஆழமாய் தியானிக்க வேண்டியது அவசியம். இப்படி மார்க்கம் தப்பி அலையக்கூடிய அளவிற்காக வழி தப்பி இருக்கக்கூடிய அநேக மக்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் கண் கொண்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். எத்தனை இடங்கள்ல அநேக விதமான கர்த்தர் பேசினார் என்ற வார்த்தையினுடைய அடிப்படையை பேசி எத்தனை மக்களை வஞ்சிக்கக்கூடிய மக்களுடைய கூட்டம். ஆண்டவராகிய தேவன் தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பொருளை வாங்க சொன்னார், இந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் இந்த ஊழியத்திற்கு மெய்யாகவே தந்து நீங்கள் தாங்க வேண்டும், கர்த்தராகிய தேவன் தான் கேட்கும்படிக்காக சொன்னார். இப்படி எத்தனை மக்களுடைய மனதை மயக்கக்கூடிய பிரசங்கங்கள் வந்ததற்கு காரணம், என் சொந்த வழிகளை, என்னுடைய சரியான வழிகளை நான் தப்பவிடக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றப்பட ஆரம்பித்து விட்டேன். எனக்கு இஷ்டமான வழிகளை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள துவங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆகவே தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், எனக்கு இஷ்டமாய் தோன்றக்கூடிய வழிகள் ஒருவேளை அது எனக்கு மன ரம்யமான வழியாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல அதனுடைய முடிவு மரண வழியாய் காணப்பட ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் எந்த காரியத்திற்கு உள்ளாக அகப்படாத ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த காரியமும் உங்களையும் என்னையும் பின்னி பிணைந்துவிடக் கூடாது. எதற்கும் நீயும் நானும் அடிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக தள்ளப்படக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பேசும்போது என்ன பேசுறார் தெரியுமா? மனைவிகள் உள்ளவர்கள் இல்லாதவர்களைப் போல வாழ்க்கை வாழ பழகிக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே காணப்படும் எந்த பந்தங்களிலும் எந்த பாசங்களிலும் சிக்கிக்கொள்ளாதிருங்கள். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய வேஷங்கள் எல்லாம் கலைந்து போகிறது. இந்த உலகத்திற்கு ஏற்ற காரியங்களின் வழிகளின் ஊடாக நீங்கள் கடந்து போய் இதுதான் கர்த்தருடைய வழி என்கின்ற ஒரு ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இறுதியான காரியங்களிலே மரணத்தை நோக்கி நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிச்சிருவோம். எப்படி அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார்? எல்லா காரியங்களையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் எங்களுக்கு தகுதியாகிறாது. எல்லா விதமான காரியங்களையும் பெற எங்களுக்கு வல்லமை உண்டு, ஆனால் எவைகளிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை பணயம் வைக்க மாட்டோம். எப்படி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பேசுகின்றார்? இன்றைக்கு எத்தனை காரியங்களிலே நீங்களும் நானும் சிக்குண்ட வாழ்க்கை வாழுகின்றோம். எத்தனை வழிகளை நீங்களும் நானும் தப்பக்கூடிய வழிமுறைகளின் ஊடாக நடத்தி கொண்டு போய் எத்தனை மார்க்கங்களை விட்டு வெளியே வர முடியாமல் எங்கும் அங்கும் பின்னி படைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த பந்தத்தை விட முடியல, இந்த பாசத்தை விட முடியல, இந்த சொந்தத்தை விட முடியல, இந்த எல்லா விதமான காரியங்களையும் விட்டு என்னால் வெளியே வர முடியல. எத்தனை காரியங்களிலே நீங்களும் நானும் சிக்குண்டு போகக்கூடிய ஒரு மக்களாய் சாத்தான் நம்மை இங்கும் அங்கும் நகர விடாத அளவிற்காய் உங்களை அறியாத மாய கண்ணிகளை உருவாக்க துவங்க ஆரம்பித்திருக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, உன் கால்களும் என் கால்களும் சிக்காமல் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இஷ்டமான வழிகளை முதல் காரியம் நான் ஒதுக்க வேண்டும். எனக்கு பிரியமான வழி, என்னுடைய மனம் விரும்பக்கூடிய வழி, என்னுடைய புத்தி எனக்கு சொல்லக்கூடிய ஆலோசனையின் வழி, என்னுடைய எல்லா விதமான மக்களும் பேசக்கூடிய வழி, இவைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை நான் வழியிலே மெய்யாகவே தொலைத்து போடக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருவேன். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கடைசி காலத்திலே சாத்தான் கொண்டு வரக்கூடிய முக்கியமான காரியங்கள், போதனைகள் என்ன என்று சொன்னால், உனக்கு எத்தனை வருஷம் உன்னால் எத்தனையோ விதமான ஊழியத்தினுடைய அந்த காரியங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு வரக்கூடியவனாய் விளங்கி இருக்க ஆரம்பித்திருக்கின்றாய். நிறைய விஷயம் உனக்கு தெரியும். ஊழியத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணணும் உனக்கு தெரியும், ஊழியத்தை நடத்தக்கூடிய வழிமுறை உனக்கு தெரியும், அநேக விதமான மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தர உனக்கு தெரியும். எல்லா காரியங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடிய நீ ஏன் இன்னும் கர்த்தராகிய தேவனை சார்ந்திருக்க வேண்டும்? எதற்காக ஆண்டவராகிய தேவனை இன்னும் நீ விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? உனக்கு தான் வழிமுறைகள் எல்லாம் தெரியுமே. மோசே என்கின்ற மனுஷரை பார்த்து கர்த்தராகிய தேவன் ஒரு நாள் சொன்னார், இந்த ஜனங்கள் எல்லாரும் செவிகளிலே வெறுத்த சேதனம் இல்லாத ஒரு மக்களை போல நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த மக்களை நடத்தும்படிக்காக நான் வரமாட்டேன். மோசே, நீ என்னை விட்டுவிடு. இவர்கள் தங்களுடைய வழிகளை தாங்களே கெடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே நான் இனி இவர்களை நடத்தும்படிக்காக முன்பதாக வரமாட்டேன்.
மோசே என்கின்ற மனிதன் கர்த்தராக தேவனை பார்த்து இவ்விதமாய் பேச ஆரம்பித்தார். ஆண்டவரே, இத்தனை வருஷ காலம் இந்த ஜனங்களை வழி நடத்தின எல்லா வழிமுறைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நானே இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போய் கானானுக்குள் கொண்டு போய் நான் சேர்க்கிறேன். கர்த்தராக தேவனை நோக்கி மோசே பேசல. அவர் என்ன சொல்லுகின்றார்? நீர் எங்களோடு கூட வராதிருக்கிறது உண்டானால் இந்த வனாந்தர வெளியிலே எங்களை கொண்டு போட்டுவிடும். எங்கள் இஷ்டத்தின்படி நாங்கள் நடக்க இந்த வனாந்தரத்திற்குள் நாங்கள் மெய்யாகவே எங்களுடைய இருப்பிடத்தை விட்டு நாங்கள் வரல. ஆண்டவரே, நீங்க கூப்பிட்டதுனால வந்தோம். நீர் எங்களை நடத்தினால் நாங்கள் போகிறோம், இல்லை என்றால் இங்கேயே நாங்கள் சாகிறோம். இதுதான் இந்த கடைசி கால வழிமுறைகளின் காரியங்கள் யாவற்றையும் சிந்திக்கக்கூடிய நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஞானம் உள்ளவன் தன் தேவனாகிய கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்கிறதை காலங்கள் தோறும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். என்னுடைய வழிகளிலே கர்த்தருடைய பிரசனத்தை நான் பார்க்கிறேனா இல்லையா? நான் எந்த பக்கம் பார்க்கிறேன், இந்த பக்கம் பார்க்கிறேன், கர்த்தருடைய பிரசனத்தை பார்க்க முடியல. உடனே அங்கேயே உட்கார்ந்து ஆண்டவராக தேவனை நோக்கி முறையிட்டு, ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தை என்னால் என்னுடைய வாழ்க்கையில் என்னால் உணர்ந்து கூட பார்க்க முடியல. நீர் என்னோடு கூட இருக்கிறதா இல்லையா என்கிறதை பற்றி ஆராய்ந்து நிதானித்து பார்த்து தன்னுடைய அடிச்சுவடுகள் யாவற்றையும் சரிவர இயக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தரை விட்டு உங்களாலும் என்னாலும் இயங்குகிறது என்பது இயலாத ஒரு காரியம். ஒருவேளை நம்ம இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வழியிலே நீங்களும் நானும் தோற்று போக ஆரம்பிச்சிருவோம். சாத்தானுக்கு முன்பதாக நிற்க முடியாத மக்களாக நீங்களும் நானும் விழுந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சிருவோம். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். பின்வாங்கும் இருதயம் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் தன்னுடைய வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் என்ன? ஆண்டவராக தேவனுடைய வழிகளிலே கடந்து போனால் எல்லா நேரங்களிலும் பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் வர ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வழிகளை விட்டு பின்வாங்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையை தோற்றமளிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த பின்வாங்கக்கூடிய நிலை தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு முன்பதாக ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன். ஒரு திருடன் ஒருவனை அரசாங்கத்திலே சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பிடிச்சிட்டாங்க. அவன் திருடக்கூடிய நேரத்தில் அவனை பிடிச்சு அந்த அரசனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தினாங்க. இந்த மனிதனுக்கு அந்த அரசன் ஒரு தண்டனை தந்தார். என்ன தண்டனை தந்தார்? தம்பி, நீ திருடக்கூடிய அந்த காரியங்களை எல்லா விதமான ஜனங்களும் பார்த்துட்டாங்க. ஆகவே 2 சாய்ஸ் உனக்கு நான் தருகின்றேன். ஒன்று, 10 மூடை பெரிய வெங்காயத்தை நீ சாப்பிடணும். 10 மூடை பெரிய வெங்காயத்தை சாப்பிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் 1000 சவுக்கடியை வாங்க வேண்டும். எது உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். இந்த திருடன் யோசித்தான். சரி, பரவாயில்ல, 10 மூடை வெங்காயம் தானே சாப்பிடலாமே என்று சொல்லி ஒரு மூடை வெங்காயத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாதி மூடை கூட காலியாகலை. வயிற்றில் அவனுக்கு இடம் இல்லை. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உடனே அவன் யோசித்தான், ஐயோ, இந்த வெங்காயத்தை காட்டில் சவுக்கடி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் போல இருக்கிறது என்று சொல்லி ராஜாவை பார்த்து சொன்னான். இல்லை ராஜாவே, என்னால் பாதி மூட்டைக்கு மேலே சாப்பிட முடியாது, சவுக்கடியை நான் வாங்கிக்கிறேன். சவுக்கடியில் ஒரு 10 அடி அடித்த உடனே அவனுடைய முதுகு இங்கும் அங்கும் ரணகலமாக்கப்பட்டு போனது. உடனே அரசனை பார்த்து சொன்னான், இல்லை ராஜாவே, தயவுசெய்து இந்த தண்டனை என்னால் முடியாது, மீண்டும் நான் வெங்காயத்தை போய் சாப்பிடுறேன். இப்போ பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க. தன்னுடைய வழியில் கரெக்டாக நின்றுருந்தானா ஒன்று வெங்காயம் மூட்டையை காலி பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி சவுக்கடி வாங்கிட்டு பேசாமல் போயிருக்கலாம். இங்கும் அங்கும் கடந்து போய் நிலைவரமாய் நிற்க முடியாதவனாய் எல்லா விதமான தண்டனைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தராகிய தேவனுக்கென்று ஒரு அடிச்சுவடுகளை எடுத்து வச்சிட்டிங்கன்னா பின்பதாக காணப்படக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் யோசித்து கூட பார்க்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே எது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற ஆரம்பித்தாலும் முன் வைத்த காலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பின் வைக்க மாட்டேன். ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு முறை அடிச்சுவடுகளை எடுத்து வைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். தன்னுடைய மரண காலம் பரியந்தம் ஆண்டவராகிய தேவனை விட்டு இங்கும் அங்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை விலகி போனானா என்று பாருங்கள். கர்த்தராகிய தேவனுக்குள் ஒரு முறை அடிகளை எடுத்து வைக்க துவங்கினான் பேதுரு அப்போஸ்தலன். எங்கும் அங்கும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை விட்டு விலகி போனானா என்று பாருங்கள். காரணம், கர்த்தராகிய தேவனுக்குள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கலப்பையின் மேல் கை வைக்கக்கூடிய எவனும் பின்னிட்டு பார்க்க கூடாது என்கிறது கர்த்தருடைய வேதம். இந்த இடத்துல இந்த பின்வாங்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் சில காரியங்களை நாம் என்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்க முடியாமல் போகக்கூடிய நேரங்கள் வரும் பொழுது, நான் ஏன் இந்த வழியை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன், நான் ஏன் இந்த வழியின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தேன் என்று சொல்லி அந்த வழியை விட்டு நீ கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் வழிகளிலே நீயும் நானும் நிலைவரமாய் நிற்க முடிகிறது இல்லை.
இந்த பின்வாங்கும் நிலை எதனால் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது? கர்த்தராகிய தேவனை நம்பக்கூடிய நம்பிக்கையிலே உங்களை அறியாத ஒரு பலவீனம் தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது, உங்களை அறியாத ஒரு குறைவு தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவன் பாதி வழியிலே என்னை கூட்டிக் கொண்டு வந்து என்னுடைய வழிகள் எல்லா விதமான காரியங்களையும் பாதி வழியிலே அந்த காரியங்கள் யாவற்றையும் விட்டு விட்டு போய்விட ஆரம்பித்து விட்டார். இந்த வழிகளை நான் இனி என்னுடைய வாழ்க்கையிலே கடக்கிறது எப்படி? இந்த மார்க்கங்களின் ஊடாக கடந்து போகிறது எப்படி? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உன்னை ஆண்டவராகிய தேவன் கைப்பற்றி நடத்துகிறது உண்டானால் கடைசி வரைக்கும், ஒருவேளை பிரசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தோற்றமளிக்காததை போல காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் உன்னையும் என்னையும் விட்டு நீங்காத ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இந்த பின்வாங்கக்கூடிய நிலை என்கின்ற இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவ்வளோ தூரம் கர்த்தராகிய தேவனோடு கூட இருந்து பழகி ஊழியங்களின் காரியங்கள் யாவற்றையும் கற்றுக்கொண்டு வந்த யூதாஸ் காரியத்தினுடைய நிலைகளை பாருங்கள். எத்தனை தூரம் கர்த்தர் எத்தனை ஆவிக்குரிய சத்தங்களை பேசியிருப்பார். இந்த யூதாசனுடைய செவிகளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க துவங்கத்தானே ஆரம்பித்தது. ஆண்டவராகிய தேவன் எத்தனை ஓமானங்களை, எத்தனை ஓமேமான காரியங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பித்தார். எத்தனை ஆவிக்குரிய ரட்சிப்பான காரியங்களை பற்றி சொல்லிக் கொடுக்க துவங்க ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவன் எத்தனை அற்புதங்களை செய்தார். வானத்திலிருந்து ஆண்டவராகிய தேவனுடைய அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் கேட்ட பிறகும் கூட பின்வாங்கக்கூடிய மனிதனுடைய நிலைகளை பாருங்கள். கர்த்தரையும் இழந்தான், தன்னையும் இழந்தான், உலகத்தையும் இழந்தான், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாய் மாற்றப்படக்கூடிய ஒரு மனிதனாய் அந்த வாழ்க்கையினுடைய நிலைகள் முடிக்கப்படக்கூடிய தன்மைகளை நோக்கி கடந்து போகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசு கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த பின்வாங்கக்கூடிய நிலை. உன்னால இதுக்கு மேல முன்னேற முடியாது, உன்னால் இந்த வழிக்குரிய காரியங்களிலே தாக்குப்பிடித்து நிற்க முடியாது, உன்னால் இந்த காரியங்களை ஜெயிக்க முடியாது, உன்னால் இந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை மேற்கொள்ள முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனை நம்பின அநேக மக்கள் இப்படித்தான் பாதி வழியிலே மோசம் போயிட்டாங்க என்று உங்களையும் என்னையும் அறியாத வழிகளிலே காணப்படக்கூடிய தடுமாற்றமான நிறைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளை நீயும் நானும் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இறுதி கட்டம் வரைக்கும் எட்டாமல் நான் இந்த வழியை விட்டு நீங்க மாட்டேன் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் சொல்லுகின்றார், என் வழியை நான் சிந்தித்து அறியக்கூடிய ஒரு தன்மை. இந்த வழிகளிலே தடுமாற்றங்கள் வரும் பொழுது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்னிட்டு போக ஆரம்பிக்கிறோம், தேவன் செய்த நன்மையான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவன் பேசின எல்லா விதமான நன்மையான காரியங்களை மறக்கும் பொழுது பின்னிடக்கூடிய நிலை. என்னாகம புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வனாந்தர வெளியிலே கர்த்தராகிய தேவனை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் அவர்கள் கர்த்தரை பாடினார்கள், கர்த்தரை போற்றினார்கள். மகா பெரிய செங்கடலை கர்த்தராகிய தேவன் எங்களுக்காய் திறந்து தந்தாரே, எத்தனை மகிமையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்காய் உருவாக்கி தந்தார், எத்தனை ஆச்சரியமான தேவன், எந்த காரியங்களும் இல்லாதிருக்கக்கூடிய நேரத்தில் வானத்தில் இருந்து மன்னாவை பொழிந்து எங்களுடைய ஆகாரத்திற்கு தேவையான வழிமுறைகள் யாவற்றையும் ஆண்டவராகிய தேவனை போஷிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினாரே. நாங்கள் மாம்ச ஆகாரத்தை கேட்டோம், ஆண்டவராகிய தேவன் வராந்திர வேளையிலே அந்த பலத்த கீழ்காற்றுகள் யாவற்றையும் வீச பண்ணி அநேகம் காடைகளை கொண்டு வந்து பாளையத்திலே போட்டு எங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் யாவற்றையும் தந்து எங்களை ஆண்டவராகிய தேவன் பராமரிக்க துவங்கினாரே. எல்லாத்தையும் மறந்து போக ஆரம்பிச்சனாலதான் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு முன்பதாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. எகிப்திலே நாங்கள் இருந்தால் கூட எங்களுடைய வாழ்க்கையுடைய நிலை நல்லா இருக்கும். அங்கு காணப்படக்கூடிய வெண்காயங்களையும் வெள்ளப்பொருள்களையும் நாங்கள் நினைவு கூற ஆரம்பிக்கின்றோம். அங்கு காணப்படக்கூடிய வெள்ளரிக்காய்களையும் அநேக விதமான மச்சங்களை நாங்கள் நினைவிலே வைக்கின்றோம். இந்த மனாந்தர வெளியிலே வெறும் மன்னாவை தவிர வேறு ஒன்றுமே எங்களுடைய வாழ்க்கையில இல்லையே என்கிறதை பற்றி அவர்கள் பேசினதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் ஒரு வினாடி மறந்து போயிட்டாங்க. இந்த பொல்லாத சாத்தான் இந்த கடைசி காலங்களிலே மறக்கக்கூடிய நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த நேரத்தில் தான் உன் வழியினுடைய நிலைகளை நீயும் நானும் சிந்திச்சு பார்க்கணும். என்னை ஆரம்ப நாட்களிலே இருந்து நடத்தி கொண்டு வந்த தேவன் என்னை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எப்படி ஆண்டவராக தேவன் பராமரிக்க ஆரம்பித்தார். நான் கேட்கிறதற்கு முன்பதாகவே என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும் தேவனாக ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வந்த அந்த வழிமுறைகளை பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே பெருமூச்சு விட்டாங்களாம். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர்கள் எகிப்திலே அவர்கள் செய்யக்கூடிய அநேக விதமான கொடுமையின் நிமித்தம் அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுத பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய செவிகள் அவைகள் எல்லாவற்றையும் உன்னிப்பாய் கவனிக்க ஆரம்பித்தது. கர்த்தர் நோக்கி அவங்க ஜெபிச்சு கூட கேட்கல, எங்களை விடுவிக்க வாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கூட கேட்கல. அவர்கள் விட்ட பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை விடுதலையாக்க ஒரு ரட்சகரை தந்த ஒரு தேவன்.
ஆனால் ஒரு வினாடியிலே அந்த ஜனங்கள் மறந்து போக ஆரம்பிச்சதுனால தேவனாகிய கர்த்தருடைய எல்லா விஷயங்களையும் மறந்து திரும்பவும் எகிப்தை தங்களுடைய வாழ்க்கையிலே வாஞ்சிக்க துவங்க ஆரம்பிக்கிறது நாம் பார்க்க முடியுமே. நம்முடைய வாழ்க்கையில கூட வேதம் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் என்னுடைய வழிகளை நான் சரியாய் சிந்தித்து ஆராய்ந்து பாராது இருக்கிறது உண்டானால் வழியிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை விட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடிய அனுபவத்தின் ஊடாக நானும் தள்ளப்பட்டு விடுவேன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 28:18 கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவன் எப்படி சொல்றாரு பாருங்க, மாறுபாடான இரண்டு வழிகளிலே நடக்கிறவன் அவற்றில் ஒன்றிலே விழுவான். அவன் அந்த வழிகளிலே ஏதாகிலும் ஒன்றிலே அவன் விழுந்து போய்விடுவான். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பொல்லாத பிசாசு இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. உலகத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள், ஆண்டவராகிய தேவனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள். உலகத்திற்கும் ஒத்த ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஏற்ற ஒரு வழிமுறைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இசக்கார் என்கின்ற அந்த ஜாதியை பார்க்கக்கூடிய ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய தகப்பனாக காணப்படக்கூடிய அவன் மூலமாய் கர்த்தர் பேசுகின்றார். இசக்கார் 2 பொதிகளின் நடுவிலே படுக்கக்கூடிய கழுதையை போல இருக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று உலகமும் வேண்டும், கர்த்தரும் வேண்டும். உலகத்துக்குரிய காரியத்திலும் நான் நல்ல முறையில் நான் வாழ்க்கை வாழ வேண்டும், ஆவிக்குரிய நிலைகளிலும் நான் பரவசமான நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும். கர்த்தர் சொல்லுகின்றார், ஐசுவரியவான்கள் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. இந்த காரியங்கள் ஒருவேளை உருவாக்கப்படுகிறது உண்டானால் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைகிறது, அதை காட்டிலும் எளிதாக இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தோடு கூட ஒத்து வாழக்கூடிய எவனும் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகிறது இல்லை. இந்த கடைசி நாட்களிலே பொல்லாத பிசாசு செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய நிலைகளிலே உலகத்தை கலக்க துவங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய நிலைகள் இல்லாமல் உன்னாலும் என்னாலும் வாழ்க்கை வாழ முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஊழியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் என் கூட ஒரு நல்ல ஒரு நண்பர், அவரும் என்னோடு கூட ஊழியத்திற்கு வருகிறது வழக்கம். அவர் அடிக்கடியாக சொல்லுவார், நீங்கள் ஊழியத்துக்கு போகும்போது ஏன் நீங்கள் காசை நீங்கள் டிமாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம், இத்தனை தூரம் நம்ம இத்தனை விதமான காரியங்களை நம்ம செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். பஸ்ஸுக்கு உரிய ட்ராவலிங் இருக்கிறது, நமக்கு வழிக்கு தேவையான அநேக விதமான பொருளுக்கு அந்த காரியங்கள் யாவற்றையும் வாங்க ஆரம்பித்தோம். நீங்கள் ஏன் ஊழியத்துக்குரிய தேவைகளை டிமாண்ட் பண்ண அந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்படி அவர் அடிக்கடி என்னை பார்த்து கேட்கறது வழக்கம். நான் சொல்லுவேன், எனக்கு அவங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, ஒருவேளை கொடுக்காம போனாலும் சரி, அதை பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, எந்த விதமான காரியமும் இல்லை. அந்த மனிதன் என்னோடு கூட கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து அவர் என்னை விட்டு போயிட்டார். போய் பார்த்தீங்கன்னா ஊழியத்தினுடைய எல்லைகள் எல்லாம் விரிவாக்கப்படுது. சொந்தமாக ஒரு சபை கட்டினார், சொந்தமாக ஊழியத்தினுடைய காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தார். நிறைய ஆட்கள், நிறைய பணம், நிறைய செல்வம். ஒரு நாள் அந்த மனிதனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். பேசிட்டு, இப்போ நீங்கள் எப்படி பிரதர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் என்னை பார்த்து. நான் சொன்னேன், அதே மாதிரி தான் இருக்கிறேன். இப்போ உங்களுக்குன்னு எப்படி என்ன மாதிரியான ஊழியத்தை பார்க்குறீங்க? அதே மாதிரி தான், ஒரு 10 பேரை வச்சுட்டு நான் ஊழியம் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கர்த்தராகிய தேவன் எனக்கு தந்தால் ஊழியங்களை செய்கிறேன். என்ன பிரதர், கொஞ்சம் கூட வளர்ச்சியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், நான் இது வரைக்கும் 5 சபை, சொந்தமான சபை நான் கட்டி முடிச்சிட்டேன். ஏராளமான ஜனங்கள் வர்றாங்க, காணிக்கையின் மேல் காணிக்கை, பொருளின் மேல் பொருள், ஆஸ்தியின் மேல் ஆஸ்தி. எத்தனை வீடு எனக்காக சொந்தமான வீடு நான் கட்டியிருக்கேன், எத்தனை கார்களை நான் வாங்கியிருக்கேன், எத்தனை பைக் வாங்கியிருக்கேன், எத்தனை விதமான காரியங்களை நான் எனக்காக செல்வாக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறேன். பேசிக்கொண்டே இருக்க ஆரம்பித்தார். சரின்னு சொல்லிட்டு நான் அவரை பார்த்து சொன்னேன், ஜெபிக்கக்கூடிய நேரம் பிரதர், நான் ஜெபிக்கலான்னு சொல்லி நான் போகின்றேன் என்று சொல்லி நான் கடந்து போகக்கூடிய நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு பாதி தூரம் ஜெபம் முடித்து விட்டு நான் எழுந்து வரக்கூடிய நேரத்தில் அவர் மொபைலில் அநேக விதமான வீடியோக்களை, நிறைய காரியங்களை, நிறைய பாடல்களை பார்த்து கொடுக்க ஆரம்பித்தேன். நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் உங்களுக்குரிய கூட்டம், அடுத்த கூட்டம் உங்கள் கூட்டம் தானே, நீங்கள் ஜெபிக்கலையான்னு கேட்டார். அதெல்லாம் எங்கே ஜெபிக்கிறது, அதெல்லாம் எல்லா விதமான பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்தி விட்டேன், எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். ஜெபிக்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் வருது. இப்போ அந்த ஜெப நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தாண்டி கடந்து போய் விட்டேன். இப்ப ஜெபிக்கக்கூடிய மக்கள் எனக்கு பின்னால இருந்து ஜெபிப்பாங்க, ஆனால் என்னுடைய நிலைகள், ஜெபத்தினுடைய நிலைகளை தாண்டி நான் கடந்து போயிட்டேன். இப்ப நான் போய் உட்கார்ந்து நான் ஜெபிக்கக்கூடிய நேரமெல்லாம் எனக்கு கிடையாது. நான் போய் நிற்பேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். நான் அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்,
பொருளையும் பொன்னையும் ஆசையும் அந்தஸ்தையும் பற்றி என்னை பார்த்து நீங்கள் கேட்டீங்க. இந்த ஆண்டவராகிய தேவன் தேவன் என்று வைத்துக்கொண்டு பொன்னை இழந்துட்டீங்க, பொருளை இழந்துட்டீங்க, ஆசையை இழந்துட்டீங்க, அந்தஸ்தை இழந்துட்டீங்க, ஒரு சபை கூட கட்டாமல், சொந்த கட்டடம் கூட வாங்காமல் இதுவரைக்கும் உங்களுடைய ஊழியத்தை பிச்சைக்கார ஒரு ஊழியத்தை போல செய்து கொண்டு வர ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னீங்களே. ஐயா, நான் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், எல்லா காரியங்களையும் நீங்கள் வாங்கினீர்கள். பொன் உங்களுக்கு வந்துச்சு, பொருள் வந்துச்சு, ஆசை வந்துச்சு, அந்தஸ்து வந்துச்சு, சபைகளை கட்டினீங்க, வீட்டை கட்டினீங்க, கார் வாங்கினீங்க, பைக் வாங்கினீங்க, எல்லா விதமான காரியங்களையும், லக்ஸூரியஸான ஒரு காரியங்கள் யாவற்றையும் வாங்க துவங்கினீர்கள். எல்லாவற்றையும் பெற்ற நீங்கள் கர்த்தரை இழந்து விட்டீர்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினேன். எது முக்கியங்க? இந்த உலகத்திலே காணப்படும் ஆடம்பரம் முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான பொன்னும் பொருளும் ஆசையும் முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? ஆண்டவராக தேவனுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் இந்த உலகத்திற்காக கர்த்தராக தேவனை நீ இழக்கிறது உண்டானால் இரு வழிகளிலே நடக்கிறவன் ஏதாகிலும் ஒன்றிலே கட்டாயம் விழுந்தே போய்விடுவார். ஆண்டவராகிய தேவன் அல்லாத ஏதாகிலும் காரியங்கள் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சம்பந்தமாக இருக்கிறது உண்டானால், உன்னை அறியாத தொடர்பும் உன்னை அறியாத காரியங்களும் அவைகளோடு கூட வைத்திருக்கிறது உண்டானால், அந்த வழியிலே கட்டாயம் நீயும் நானும் விழுந்து போய்விட ஆரம்பித்து விடுவோம். கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த வழிகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் யோசிக்கணும். நான் என்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை துவங்கினேன்? கர்த்தராகிய தேவனுக்கென்று எத்தனை வைராகிய கதியாய் வாழ துவங்க ஆரம்பித்தேன். எத்தனை நேர்த்தியும் நன்மையுமான ஊழியத்தின் ஊடாக கடந்து வந்தேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வழிகளில் எங்கும் நான் தேடுகின்றேன். என் கர்த்தராகிய தேவனை தவிர எல்லா விஷயத்தையும் பார்க்கிறேன் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, இந்த வழியிலே நடக்கிறதை காட்டிலும் வழியிலே நடவாமல் இருக்கிறது நல்லது. எதை இழந்தாலும் உன் கர்த்தராகிய தேவனை இழக்காதிருக்க பார். இந்த உலகமும் மாயையும் கடந்து போய்விடும், உலகமும் ஆசையும் கடந்து போய்விடும். உலகத்திலே காணப்படும் ஆடம்பரங்களும் அநேக விதமான தன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் ஒருவரை நித்தியமானவர். ரெண்டு வழிகளில் நடக்கக்கூடிய நடைகள் உன் நடைகளாக இருக்கிறது உண்டானால் வழியை நீயும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பாடம் என்ன? உன் வழிகளை நீயும் நானும் சரியாய் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வழிகள் என் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான வழிதானா? நான் சரியான மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகிறேனா? இந்த வழியின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் இந்த வழியினுடைய இறுதி என் தேவனாகிய கர்த்தரை சென்று அடையக்கூடிய மார்க்கத்தை மெய்யாகவே தழுவக்கூடியதா இருக்கிறதா? இதை நான் என் வாழ்க்கையிலே ஆழமா யோசிக்க வேண்டியது அவசியம். இந்த காரியங்களை நீயும் நானும் உணராதிருக்கிறது உண்டானால் வழியிலே பாதி வழியிலே தடுமாறி விழுந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஆகவே தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அந்த நாட்களிலே காணப்பட்ட ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் புறம்பே தள்ளி கர்த்தரை மட்டும் முன்பதாக வைத்து அவரை நோக்கி ஓடினதனுடைய காரணம் என்ன? எந்த காரியங்களையும் இரு வழியிலே அகப்படக்கூடிய நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடாது. எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய முறை வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏதாகிலும் ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரை தேர்ந்தெடுத்துக் கொண்ட அநேக விதமான ஊழிய பெருமக்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை நீங்களும் நானும் வாசித்திருக்க முடியவை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அறியாமல் ரெண்டு வழிகளில் நடக்கப்படக்கூடிய நிலை எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறது என்கிறதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். 2 பேதுரு 2:15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமினுடைய வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் அநீதத்தினுடைய கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி தாறுமாறான வழி. ஆண்டவராகிய தேவன் அந்த வழிகளுக்கு விரோதமாய் நிற்க ஆரம்பித்தாலும் கூட தன் இஷ்டத்தின்படியே ஓடக்கூடிய ஒரு நிலை, தாறுமாறாய் ஓடக்கூடியவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை, முடிவான சரியான முடிவுகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் எட்ட முடிகிறது இல்லை. ஆகவே தான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வேத வசனத்திலே சொல்லுகின்றார், உன்னுடைய வழியினுடைய நிலைகளை ஒய்த்து ஆராய்ந்து பார். தாறுமாறான காரியங்களின் ஊடாக நீயும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தினுடைய இறுதி நிலையை உன்னாலும் என்னாலும் எட்ட முடிகிறது இல்லை. இந்த தாறுமாறாக்கப்பட்ட அந்த வழிமுறைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அவர்கள் துவக்கம் ஒரு மாதிரியாய் காணப்பட ஆரம்பித்தாலும் முடித்த முடிவு எங்கெங்கோ போய் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் முடிவடைய பண்ணக்கூடிய அந்த தன்மைகளை வேத புஸ்தகம் தெளிவான விதத்தில் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறது தானே. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்,
சொல்லுகின்றார், இந்த தாறுமாறாக்கப்பட்டக்கூடிய அந்த நிலைகளிலே நின்று நீங்களும் நானும் வழி விலகி கடந்து வர வேண்டும். இந்த தாறுமாறான நிலைகள் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறான காரியங்களின் ஊடாக உங்களையும் என்னையும் இழுத்து கொண்டு போக ஆரம்பித்து விடுகிறது. வழிகளை விட்டு விலகக்கூடிய மார்க்கத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. மார்க்க பேதங்களில் நிறைந்த ஒரு மக்களாக மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளும் மாற்றப்பட துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வழிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாய் சிந்தித்து பார்த்து நான் சரியான வழியிலே நடக்கிறேனா என்கின்ற ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் போக ஆரம்பிக்கிறது உண்டானால் எளிதாக வழிகளை தவிர்த்து அந்த காரியங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு மக்களாக மாற்றப்பட ஆரம்பிச்சிருவோம். சரியான வழிமுறைகளிலே நடக்கக்கூடிய நடை என்றால் என்ன? என் வழி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தோம், கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமான அருவருப்பு நிறைந்த வழியினுடைய அந்த காரியங்களை பற்றி நாம் ஆழமான விதத்திலே தியானித்து கொண்டு வந்தோம். உண்மையான சரியான நடக்கை என்னுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனுக்குள் தான் இருக்கிறது என்கிறதை எப்படி நான் என்னுடைய வழிமுறைகளை வைத்து நான் கண்டுபிடிக்க முடியும்? சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 32 வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 119:32 வாசிக்க கேளுங்கள். நீர் என் இருதயத்தை, நீர் என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக, நான் உம்முடைய கற்பனைகளின் படியாக ஓடுவேன். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையிலே என்னுடைய வழிகள் எல்லா விதமான வழிகளையும் நான் ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தின்படியே நடத்த துவங்க ஆரம்பித்து விடுவேன். ஒரு மனுஷனுடைய சரியான நடை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கைக்கும் நடுவாக இந்த வசனம் சார்ந்த வாழ்க்கையினுடைய ஊடாக இயேசுனுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது. இயேசு தன்னுடைய நடக்கைகளிலே எங்காகிலும் வசனத்தை மீறி நடந்தது உண்டா என்று பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் வசனம் எதை அவரை குறித்து பேசிற்றோ, வசனம் எதை அவரை பற்றி சொல்ல துவங்க ஆரம்பித்ததோ அதை விட்டு இங்கும் அங்கும் விலகாதவராய், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அல்லது ஒரு ஆற்றுக்கு 2 கரை எத்தனை தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது, அதே மாதிரி இந்த 2 மரங்கிலும் கர்த்தருடைய வசனங்களுக்கு மத்தியிலே உங்கள் ஓட்டமும் என் ஓட்டமும் ஓட துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இங்கும் அங்கும் விலகாத ஒரு மனிதனாக நீ உன்னுடைய வழியை காத்துக்கொள்ள முடியும். அப்படின்னா நான் என்னுடைய வழியை எப்படி நான் சிந்தித்து பார்க்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வசனம் என்னுடைய வழிகளை பற்றி என்ன சொல்லுகிறது? நான் நிற்கக்கூடிய இடம் சரியான இடம் தானா? நான் ஓடக்கூடிய வழிமுறைகள் சரியான முறைகள் தானா? நான் எதை நோக்கி கடந்து போகின்றேன்? எது என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு? இந்த வசனம் என்னை குறித்து என்ன விதமான வார்த்தைகளை என்னோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் வசனத்திற்கு முன்பதாக தன்னுடைய வழிமுறைகள் யாவற்றையும் வைத்து ஆராய்ந்து நிதானித்து பார்க்கின்றார். இந்த வசனம் சொல்லாத எல்லா காரியங்களையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி புறக்கணிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த வசனம் பேசாத எல்லா விதமான கிளைகளை அவன் நறுக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். எல்லா களைகளை பிடுங்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கர்த்தராகிய தேவனுடைய வேத வாக்கியங்கள் போதியாது இருக்கக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகளை அவன் தொலைத்து போட துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காலத்தில் நீங்களும் நானும் ஓட்டத்தை துவங்கின பொழுது வசனம் சார்ந்த ஓட்டமாகவே நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தது உண்டு. வசனத்திற்கு மிஞ்சி நாம் பேசினது இல்லை, வசனத்திற்கு மிஞ்சி காரியங்களை உருவாக்கினது இல்லை, வசனங்களுக்கு மிஞ்சி நாம் நம்முடைய யோசனைகளின் ஊடாக கடந்து போனதில்லை. ஆனால் தற்போதைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். வசனம் எங்கோ காணப்படக்கூடிய ஒரு நிலையாக, உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் எங்கோ ஒரு ஓட்டத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு நிலையாக, வசனத்திற்கும் எனக்கும் ஒத்துவராது இருக்கக்கூடிய தன்மைகள் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் என் வழிகளை நான் சிந்தித்து பாராமல் காணப்பட ஆரம்பித்ததுதான். என்னுடைய வழிகளை நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனம் ஒரு புறமாய் என்னை போதிக்கிறது, நான் என்னுடைய வழிகளை வேறு புறமாய் வைத்திருக்கிறேன் ஆராய்ந்து பார்த்து விடுவான், உணர ஆரம்பித்து விடுவான். இந்த வசனம் என்னை கடிந்து பேச ஆரம்பிக்கிறது. இந்த மனிதனுடைய காரியங்களை நீ புறம்பே தள்ளு, இந்த வசனம் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த வசனத்திற்கு புறமாக நான் கடந்து போகிறது உண்டானால் தேவனுடைய வழிகளை தாண்டி நான் போய்விடுகின்றேன். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து யோசித்து பார்க்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். அப்ப ஒரு மனுஷனுடைய நடைகளை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைகளை வடிவமைக்கக்கூடிய வழிமுறை எங்கிருக்க ஆரம்பிக்கிறது என்றால் கர்த்தருடைய வசனம் சார்ந்த நடைகளிலே எவன் ஒருவன் தன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் நடக்க பழக்குவிக்க துவங்க ஆரம்பிக்கிறானோ தன் வழிகளிலே ஒரு மாறாட்டத்தையும் அவன் தன் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடியவனாய் அல்லவே அல்ல.
எல்லா விதமான மாறாட்டங்களையும் தொலைத்து போடக்கூடியவனாய், எல்லா விதமான வழிமுறைகளிலும் சரியான நியதிகளின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் இயேசுவுக்கு அந்த காலத்திலே போதிக்கக்கூடிய மக்கள் யாருமே கிடையாது. நீர் இந்த வழியிலே போக வேண்டும், இந்த மார்க்கத்தில் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் வந்து உங்களுக்கும் எனக்கும் போதனைக்குரிய காரியங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். சில இடங்களில் நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடிய நீங்க இந்த இடத்துல தான் வாசலை வைக்கணும், இந்த இடத்துல தான் சாப்பாட்டுக்குரிய காரியங்களை வைக்கணும், இங்கே தான் வந்து மேஜையை போடணும், எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் இதைத்தான் விரும்புகிறார். எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களில் இயேசுவுக்கு போதிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ஆனால் இயேசுனுடைய வழி எங்காகலும் தடுமாறி போயிட்டா என்று பாருங்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். ஆண்டவராகிய தேவன் வசனத்தை விட்டு இங்கும் அங்கும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை திருப்பவே இல்லை. வசனம் எதை போதிக்க துவங்கிட்டோ அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில கைக்கொள்ள துவங்க ஆரம்பித்தார். வசனம் போதியாத எதையும் தன்னுடைய மனதிலே இயேசு தன்னுடைய வாழ்க்கையில சிந்திக்க கூட இல்லை, யோசிச்சு கூட பார்க்கல. நம்முடைய வாழ்க்கையில வசனம் போதியாத எத்தனை விஷயங்களை நீங்களும் நானும் யோசிக்க ஆரம்பிக்கிற எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ வார்த்தையை பேசுறாங்க, எத்தனையோ கள்ள உபதேசத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே எல்லா விதமான தன்மைகளையும் கர்த்தராக தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். உங்களுடைய மொபைல் போனை நீங்கள் வானத்திற்கு நேராக நீங்கள் தூக்கி வையுங்கள். இப்பொழுது ஆண்டவராக தேவன் அதிலே நல்ல சார்ஜை ஆண்டவராக தேவன் உருவாக்கி தர போகின்றார். நிறைய பேர் வந்து சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய மொபைல் போனை நான் தூக்கி வைத்தேன், ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே 38% காணப்பட்டிருக்கக்கூடிய சார்ஜ் இப்போது 88% உயர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தருடைய வார்த்தை சொல்லாத விஷயங்களை போதிக்கக்கூடிய நேரங்களிலே நீங்களும் நானும் அவர்களை பின்பற்றுகிறது எப்படி? நீங்களும் நானும் அவர்களை நோக்கி கடந்து ஓடுகிறது எப்படி? இந்த வசனமும் வசனம் சார்ந்த காரியங்களும் பேசாதிருக்கக்கூடிய வழிமுறைகளை ஆண்டவராக தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எங்காகிலும் திரும்பி பார்த்தாரா என்று பாருங்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போகாதிருந்ததனுடைய முகாந்திரம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி வசனத்தை மட்டும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே வர ஆரம்பித்தது. இந்த வசனம் எதை எனக்கு போதிக்கிறது, இந்த வசனம் எதை எனக்கு சொல்லித் தருகிறது, இந்த வார்த்தைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் எதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில இழக்க வேண்டும், எதையெல்லாம் இழக்க சொல்லிட்டு அவைகளெல்லாம் தூக்கி எறிந்தார். எவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வசனம் போதித்ததோ அவைகளெல்லாம் ஆண்டவராக தேவன் சுமக்க ஆரம்பித்தார். எவைகளை விட்டு விலக வேண்டும் வசனம் போதித்ததோ அவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவன் விட்டு விலக ஆரம்பித்தார். அந்த காரியத்தினுடைய அடிப்படையிலே இயேசு கடந்து போக ஆரம்பித்ததினாலே தன்னுடைய வழிகளிலே எங்காகிலும் ஆண்டவராகிய தேவன் தடுமாறி போனாரா என்று பாருங்கள். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை நீ உன்னுடைய வழிகளிலே இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை வழி நடத்த வசனம் எனக்கு முன்னோடியாய் கடந்து போகிறதான்னு சொல்லி உன் வழியை ஆராய்ச்சி பார்க்கணும். என் வழியினுடைய ஆதாரம் எதுவாய் இருக்கிறது? யார் என்னை நடத்துகிறார்கள்? யார் என்னை மெய்யாகவே எனக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார்? எனக்கு போதனையான காரியங்களை சொல்லுகிறது யார்? அவன் போதனை சொல்றான், இவன் போதிக்கிறான், இவன் வார்த்தை சொல்றான். இல்லை, வசனம் உன்னுடைய போதகனாய் இருக்கணும். வசனம் காண்பிக்கக்கூடிய வழியில் தான் நீ நான் நடக்க வேண்டும். யாரோ சொல்லக்கூடிய யாரோ பேசக்கூடிய காரியத்தின் அடிப்படையிலே அல்ல. வசனம் எதை உனக்கும் எனக்கும் வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? தன் வழியை எவன் ஒருவன் சிந்திக்க ஆரம்பித்தாலும் அவன் தன்னுடைய வழிகளிலே தடுமாற்றம் இல்லாதவனாய் ஆண்டவராகிய தேவன் நியமித்த ஓட்டங்களிலே சரிவர ஓடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீரனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமானது. கர்த்தராகிய தேவனுக்குள் காணப்படக்கூடிய வழிகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வழி எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று பாருங்கள். நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். நாகூம் 2:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் முகத்திற்கு முன்பதாக வருகின்றான். அரனை காத்துக்கொள், உன்னுடைய அரண்கள் யாவற்றையும் காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. முக்கியமா என்ன சொல்றாரு பாருங்க, உன்னுடைய வழிகள் யாவற்றையும் காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன்னுடைய பலனை மிகவும் நீ சிரமடைய பண்ணு. எப்படி சொல்றாரு பாருங்க, உன்னுடைய வழிகளை நீ சரிவர காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வழிகளை ஆண்டவராகிய தேவனுக்கு நேராக திருப்பக்கூடிய அளவிற்காக காவல் பண்ணப்படக்கூடிய வழிமுறைகள், நம்முடைய வழிகள் எல்லாம் காவல் பண்ணப்படக்கூடிய நிலைகளிலே காண்பிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த வழிகளிலே காணப்படக்கூடிய தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ உன்னாலும் என்னாலும் ஆகும். வசனங்கள் நம்முடைய வழிகளை காக்கக்கூடிய நல்ல அரண்கள்.
அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜெபங்கள், தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியங்கள், இவைகள் எல்லாம் உன் வழியையும் என் வழியையும் காவல் பண்ணக்கூடிய நல்ல தூதர்களைப் போலவே காணப்பட ஆரம்பிக்கிறது. தேவனோடு கூட இசைந்த ஒரு மனிதன் தன் வழியை எளிதாக ஒரு நாளும் மறந்து போகக்கூடியவனாய் அல்ல. ஜெபத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன் வழியை இங்கும் அங்கும் விட்டு விலகக்கூடியவனாய் அல்ல. ஆண்டவராகிய தேவனை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னோடியாய் வைத்திருக்கிறவன் மார்க்கம் தப்பி அலையக்கூடிய ஒரு மனிதனைப் போல அல்ல. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தரோடு வைக்கக்கூடிய ஐக்கியத்தினால் வழிகளை எவன் ஒருவன் காவல் பண்ணுகிறானோ, ஜெபத்தின் மூலமாய் எவன் ஒருவன் தன்னுடைய வழிமுறைகள் யாவற்றையும் காவல் பண்ணுகிறானோ, ஆண்டவராகிய தேவனை முன் நிறுத்தி அவரை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாய் எவன் ஒருவன் தன்னுடைய வழி நிலைகள் யாவற்றையும் காவல் பண்ணுகிறானோ அவனுக்கு தடுமாற்றமே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. வழியை சிந்திக்கக்கூடியவன் என்னுடைய வழிக்குரிய காவல் முறை சரியா இருக்கான்னு பார்க்கிறான். இந்த வழிகளிலே எங்காகிலும் பக்க வழிகள் இருக்கிறதா, எங்காகிலும் சத்துருடைய ஆதிக்கங்கள் உள்ளே வரக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறதா பார்க்கிறான், செக் பண்ணி பார்க்கிறான். இந்த வழிகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய நேரடியான கண்காணிப்பிலே காணப்படுகிறதா இல்லையா, இந்த வழிமுறைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா இல்லையா, அவன் தன்னுடைய வழிமுறைகள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய ஐக்கியத்தினாலும் ஜெபத்தினாலும் பாதுகாக்கப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. உண்டானால் இந்த வழிகளிலே எந்த தடுமாற்றமும் வாழ்க்கையிலே வருகிறதே இல்லை. என் வழியை நான் ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பார்க்கணும். வசனத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழக்கூடிய வழியாய் இருக்கிறதா, ஜெபத்தினாலும் தேவனுடைய ஐக்கியத்தினாலும் என் வழிகள் பாதுகாக்கப்படுகிறதா, இல்லை என்றால் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய வழிமுறைகளாக, என் இஷ்டப்படியே நான் கடந்து போகக்கூடிய வழிமுறைகளாக, சாத்தானுக்கு பிரியமாக்கக்கூடிய பின்வாங்கக்கூடிய வழிமுறையாக என் நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதா. ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை ஒய்த்து ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஒரு மனிதன் ஓடக்கூடிய ஓட்டம் அது சரியான ஒரு ஓட்டமாய் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒவ்வொரு நாளும் அவன் கண்ணும் கருத்துமாய் பார்க்கணும். எங்கேயோ ஓடி இருக்கிற, எங்கேயோ நிற்கிற, அது அல்ல முக்கியம். ஆண்டவராகிய தேவன் நியமித்த பாதைகளிலே சரியாய் நான் அந்த எல்லா விதமான சட்டத்திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிறேனா, அதுதான் முக்கியம். என்னுடைய ஓட்டம் எப்படி வேணாலும் ஓடலாம், இல்லை இல்லை இப்படித்தான் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் எழுத ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, என் வழியை நான் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நான் நிற்கிறது எங்கே நிற்கிறேன், இப்போ நான் எதை நோக்கி நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது, எதை நோக்கி என்னுடைய கண்களை நான் திருப்பி இருக்கின்றேன், எதை நோக்கி நான் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறேன், என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறது உண்டானால் ஞானம் உள்ளவனாய் கர்த்தராகிய தேவனால் மதிப்பீடு செயல்படுத்தப்பட ஆரம்பித்து விடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் உள்ளவனாய் காணப்படக்கூடியவன் தான் தேவனாகிய கர்த்தரோடு கூட ஒளியிலே நடக்கக்கூடிய ஐக்கியம் நிறைந்தவனாய் விளங்குகின்றார். இந்த ஐக்கியத்தினால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஞானம் உள்ளவன் தன்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்கிறதை போல உங்கள் வழிகளையும் என் வழிகளையும் உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மோசம் போக்கக்கூடிய ஏதாகிலும் வழிமுறைகள், தேவனை புறம்பாக்கக்கூடிய வழிமுறைகள், என் இஷ்டத்தின்படி என் விருப்பத்தின்படி ஓடக்கூடிய வழிமுறைகள் எங்காகிலும் இருக்கிறது உண்டானால் அவைகளை நான் வெட்டி எறிந்து போட்டு தேவன் பிரியப்படக்கூடிய வசனம் சார்ந்த வழிமுறைகளின் ஊடாக ஜெபத்தினாலும் ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தினாலும் பாதுகாக்கப்படக்கூடிய வழிமுறைகளாக என்னுடைய வழிமுறைகள் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் ஜெயிக்கக்கூடிய வீரர்களாய் மாற்றப்பட முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வழிகளை சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஞானம் உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்கிறது உண்டானால் இறுதி வெற்றி உங்களுக்கும் எனக்கும் உரியது என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வழிகளை சிந்திக்கிறதை ஞானம் என்கிறதை கர்த்தர் எங்களுக்கு சொன்னீர். கர்த்தாவே, தேவனுக்கு புறம்பான வழி, இஷ்டமான வழி, பின்வாங்கக்கூடிய வழி, இரண்டு வழிகளிலே நடக்கக்கூடிய நிலைகளிலே காணப்படும் வழி, தாறுமாறான வழிகளாக எங்கள் வழிகள் காணப்படுகிறது உண்டானால் எங்கள் லட்சியத்தையும் எங்கள் இலக்கையும் எட்ட எங்களால் ஆகிறதில்லை. கர்த்தாவே, வசனம் சார்ந்த வழியாக தேவனாகிய கர்த்தரை அரணிப்பாகவும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய ஜெபம் என்கின்ற அரணையும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஐக்கியம் என்கின்ற அரணையும் கர்த்தாவை எங்களோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிகளாக எங்கள் வழிகள் காணப்பட்டால் எங்கள் வழிகளுடைய இறுதிகள் ஆண்டவராகிய தேவனை எட்டக்கூடியதாக விளங்கும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் சரி, தன் வழியை சிந்திக்கக்கூடிய
ஞானம் உள்ளவனாய் தன் வழிமுறைகளை சீராக்கக்கூடிய கர்த்தாவை மக்களாக விளங்கி இந்த கடைசி கால ஓட்டத்திலே சரியான இலக்குகளை தங்கள் வாழ்க்கையிலே எட்ட ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வழிகளை சிந்திக்கக்கூடிய ஞானம் உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தடுமாற்றம் இல்லாமல் தேவன் நியமித்த வழியிலே ஓடி எளிதாக உங்களுடைய வெற்றியின் இலக்கை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.